நாம் கேட்டு நடப்பதே நல்லதாக கூட இருக்கும். இன்று அந்த சூழ்நிலையில் உங்களை வைத்திருக்கிறாரா? இதுதான் உங்களை ராஜாக்களின் பாதையில் உயர்த்தும் ஒரு பாதை, ஆரம்பம். அதனால கவலைப்படாதீங்க. யோசியா என்ற ஒருத்தர் ஒரு சிறு பையன், 8 வயசு பையன். 8 வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவை அவன் இழந்தான். அப்பா இல்லாத சூழ்நிலை. சின்ன பையனா இருக்கும் பொழுது என்ன செய்யறது என்றே தெரிஞ்சிருக்காது. எப்படி வளர போறேன் என்று அவன் கன்ஃபியூஸா இருந்திருப்பான். அந்த நேரத்தில் அவங்க அப்பாவை பற்றியும் அவங்க தாத்தாவை பற்றியும் பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப கொடூர ஜனங்களாக கூட இருந்தாங்க. ரொம்ப தீமை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நாட்டு அரசாளர்களாக, ராஜாக்களாக இருந்தார். இப்படிப்பட்ட முன்மாதிரி தான் அவனுக்கு இருந்துச்சு. நன்மையின் வழியே அவன் காணவில்லை, தீமை செய்து. இதனால் ஜனங்கள் எல்லாம் அவனையும் அவன் குடும்பத்தை வெறுக்க ஆரம்பித்தார். தன் தகப்பனை வெறுக்க ஆரம்பித்து அவருடைய மரணம் எப்படி இருந்தது? அந்த நாட்டின் அதிகாரிகளே அவங்க அப்பாவை கொலை செய்து விட்டார்கள். அவர்கள் செய்கிற தீமையை பார்த்து கொலை செய்தார். அப்படிதான் அவங்க அப்பா மரித்தார். இந்த சூழ்நிலையில் தான் அவனுக்கு இந்த ராஜாவின் தலைப்பு வந்தது. தானாக, பரம்பரையாக, சந்ததியாக வந்தது. நீங்களும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு. என்ன செய்யறது? இந்த சூழ்நிலையில எனக்கு யாரும் வழிகாட்டவே இல்லையே, முன்மாதிரியே இல்லை என்று நீங்க சொல்லலாம். இந்த நேரத்தில் அவன் தலைமை எடுக்கும் பொழுது, ராஜாவாக பொறுப்பு எடுக்கும்போது 8 வயசுல எல்லாரும் அவரை சந்தேகப்பட்டாங்க. இவன் என்ன போய் ராஜரீக அழைப்பு வந்துடுச்சு, ஆனா என்னத்தை சாதிக்க போறான் என்று எல்லாரும் வெறுத்திருக்கலாம். இவன் குடும்பம் இப்படிப்பட்டது, இவனும் அப்படிதான் இருப்பான், இவனை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும், இவனை சார்ந்து நம்ம இருக்க வேண்டாம் என்று. அப்படிப்பட்ட தனிமையான ஒரு கோர்ட்ல அவன் ராஜாவாக பொறுப்பெடுத்து, உலகமே அவனுக்கு எதிராக இருப்பது போல், யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலை, தகப்பன் இல்லாத சூழ்நிலை. இந்த நேரத்தில் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்க. ஆனா இந்த சிறிய 8 வயசான யோசியா செய்த காரியம் பயங்கரமானது. அவனுக்கு இருந்த ஞானம் பயங்கரமானது. ஏன்னா அந்த ஞானத்தை வைத்து அவன் செய்த, வாழ்க்கைக்கு செய்த மிக அருமையான காரியம், தன் தேவனை ஆண்டவரை கொண்டு வந்தார். அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று அவன் முதலாவது சென்றான். எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் செய்த அந்த ஆலயத்தை கட்ட முதலாவதான காரியமாக செய்தார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஞானத்தினால் தேசத்தில் ஆளுகைக்கு முடிவுகளை கொடுத்து நடத்தி வந்தார். எப்படி முடிந்தது? நமக்கு இங்க 4 வருஷம் 8 வருஷம் அரசாடுவார். தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். ராஜாவாக பதவி மாத்திரம் ஏற்றுதல்ல, அவன் ராஜாவாக வல்லமையோடு பணிபுரிந்து ஜனங்களுக்கு ஆதரவாய் இருந்தார். அப்படிதான் வாலிபர்களே, உங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். உங்களுக்கும் தேவன் என்னை கனப்படுத்தி இருதயத்தில் எனக்கு ஒரு தங்கும் இடத்தை கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இப்படி உங்களுக்கு நல் வழியை ஏற்படுத்த இயேசு ஏற்கனவே சிலுவையில் பாவத்தை அறிந்திருக்கிறார். அந்த வழிகளை அறிந்திருக்கிறார். அவர் எல்லா விதமான கஷ்ட பிசாசு கொண்டு வரும் மாயமானங்களை அறைந்திருக்கிறார். உங்கள் பாடுகளை அறைந்திருக்கிறார். வாழ்க்கை நாசமாக போகும், நொந்து போன இருதயத்தை